பலருக்கு பல கருத்துக்கள் இருக்குது. இதை வந்து எப்படி சரி செய்கிறது, இது வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படாமல், தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் இதை செய்கிறதுக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்திருக்கிறார்கள். அங்கே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படும். எது வந்து சரியாக எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக எது இருக்கிறதோ அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன் வேணும்ல, அந்த டிஸ்கஷனுக்கே சில கட்சிகள் வர தயங்குகிறார்கள். பிஜேபியும் அங்கே வந்து நியாயமாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உள்துறை மினிஸ்டர் வந்து ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன்ல தான் வந்து பேசியிருக்காரு. அதை ஆத்தென்டிக்காக நம்ம எடுத்துக்க முடியுமா? அது எப்படி நீங்க அதை வச்சு விஷயம் பேசுறது வந்து மக்களை வந்து திசை திருப்பம் செய்யணும்னு சொல்லி அண்ணாமலை. ஏன் உள்துறை அமைச்சர் எங்கே தனியாக பேசினாலும் இல்லைன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் பேசினாலும் உள்துறை அமைச்சர் தானே. ஸோ அவருடைய கருத்தை வந்து அப்போ வந்து அவர் வந்து தனியார் மேடையில் பேசினா அதை எடுத்துக்கக்கூடாது, வந்து பார்லிமெண்ட்டில் பேசினா மட்டும்தான் வந்து அவர் உள்துறை அமைச்சர், அப்பொழுதுதான் அவரோட கருத்துக்கு மதிப்பளிக்க வேணும்னு அவங்களே சொல்கிறாங்களா? அவங்க தெளிவுபடுத்தணுங்கிற வார்த்தை சொல்லாம நீங்க எடுத்த உடனே ஸ்டார்டிங் ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படிங்கறது இல்லையா? ஆல் பார்ட்டி மீட்டிங்லயும் தெளிவுபடுத்துவதற்கான ஒரு ஒருமித்த குரலை எழுப்ப முடியும் இல்லையா? அதை தான் வந்து முதலமைச்சருடைய வந்து கருத்து என்னன்னா, எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு வந்து ஒரு சரியான தீர்வை நாம் கண்டெடுக்க முடியும் என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமா இருக்கு. திமுகவுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு, தென் மாநிலங்கள், மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். இல்லைங்க, இப்போ வந்து சென்சஸ் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்த பொழுது சென்சஸ், அதுக்கப்புறம் வந்து டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் தான் அது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா. அதனால ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனை, தொகுதி மறுசீரமைப்பை வந்து நீங்கள் அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மட்டுமே செய்தீர்கள் என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இப்போ நீங்கள் அவங்க சொல்கிறபடி வந்து இப்போ இருக்கக்கூடிய இதே எண்கள் 543 அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் அந்த தொகுதிகளை சீரமைச்சிங்கன்னா நமக்கு வந்து பாதிக்கப்படும். நம்ம வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 9 தொகுதிகளை இழக்க நேரிடும், எம்பிக்களை இழக்க நேரிடும். ஆனால் அவங்க இல்லைன்னா 848 இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து நம்பர்ஸ் அதிகம் ஆகலாம். ஆனால் அதே நேரத்தில் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பயம். வந்து 5 இப்போ 7 இருக்கிறது 5 குறைந்து விடும். என்னங்க இல்லைங்க, அதுதான் நாம் என்ன சொல்றோம்னா, பார்லிமெண்ட்லயோ இதுலயோ ஒரு ஆரோக்கியமான டிபேட்டும் டிஸ்கஷனும் இருக்கணும். எல்லாருடைய கருத்தும் கேட்கப்பட்டு அதுக்கு என்ன யாரையும் பாதிக்காத வகையிலே ஒரு எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு டிபேட் இருந்து வந்து விவாதம் இருந்தால்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு தீர்வை. இல்லைங்க, திமுக சார்பிலே ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கிறது இல்லை. அதை இல்லைங்க, இல்லை ஒரு நிமிஷங்க, அது நாம் திமுக இல்லை ஒரு செகண்ட், அந்த திமுக சார்பாக ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டின் சார்பிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் வந்து ஒரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். அதனால் அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை சொல்லுவார். ஆனால் இப்பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான்.
இப்ப இதே மாதிரி தென் மாநிலங்கள் பிற மாநிலங்கள் வந்து ஆந்திராவா தெலுங்கானா அவங்கெல்லாம் வந்து இருக்கணும். இல்லைங்க, தெலுங்கானா முதலமைச்சர் இதை பற்றி பலமுறை பேசியிருக்கிறார். அதே போல் வந்து கேரளா முதலமைச்சர் பேசியிருக்கிறார். பல மாநிலங்களுடைய முதல்வர்கள் இதை பற்றி ஒரு சமீபத்தில் கூட கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி வந்து தனக்கு இருக்கக்கூடிய கவலையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கருத்தோடு நான் உடன்படுகிறேன், ஐ சப்போர்ட் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ற அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்லயும் யூரோப்பியன் யூனியன்லயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா, அவங்க எப்படி அதை சால்வ் பண்ணிருக்காங்க? அதுல இருந்து நம்ம எதுவும் அவங்க சால்வ் பண்ணியிருக்கிறது த்ரூ டிபேட், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு நியாயம் வழங்க வேண்டும் என்ற வகையிலே தான் அது தீர்க்கப்பட முடியும். இதுக்கு இவங்க என்ன வந்து பதில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொன்னாதான் நமக்கு தெரியும். அதன் மேலே வந்து நம்ம வந்து விவாதம் கொண்டு வர முடியும். ப்ரோராட்டா பேசிஸில் உங்களுக்கு எந்த இழப்பும் இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு பொத்தாம்படையாக எதுவுமே வந்து தெளிவில்லாத ஒரு வகையில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறது. அதுவும் அவங்க கட்சிக்காரங்களே வந்து அது தனி மேடையில் சொன்னது பொது மேடையில் சொல்லலைன்ற மாதிரி விவாதங்களை கிளப்புவது குழப்பத்தை தான் அதிகரிக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டை பாதிக்காத வகையிலே, தென் மாநிலங்களை பாதிக்காத வகையிலே, முக்கியமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை பாதிக்காத வகையிலே அது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்திருக்கிறார்கள். வராத சில கட்சிகளிடமும் கௌரவம் பார்க்காதீர்கள், இது தமிழ்நாட்டுடைய நலனை மையமாக கொண்ட ஒரு கூட்டம், அதனால் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும், அதனால் தனிப்பட்ட கௌரவ உணர்வுகள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக தமிழ்நாட்டு நலனை பலி கொடுக்காதீர்கள் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கேள்விக்கு, அதாவது தொகுதி பங்கீடு என்பது, மறுவரை என்பது தமிழ்நாடை பாதிக்கக்கூடாது என்ற அந்த கருத்துக்கு சமீபத்திலே தமிழ்நாடு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ப்ரோராட்டா பேசிஸில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அந்த அடிப்படையிலே அது நடந்தாலும், மறுவரை நடந்தாலும், அந்த தொகுதி சீரமைப்பிலே தமிழ்நாட்டுக்கு எந்த குறைப்பும் இருக்காது, எண்ணிக்கையிலே நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையிலே குறையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அது ஒரு தெளிவை தருவதற்கு பதில் பல குழப்பங்களை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் ஒவ்வொரு முறையும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பாப்புலேஷன் பேசிஸாக தான் வந்து மக்கள் தொகை அடிப்படையிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும். ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு நாடு முழுவதும் உருவாக்கப்பட்ட பிறகு 71ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடக்கவில்லை. அதன் அடிப்படையிலே நடக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷனும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சில மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை குறைப்பை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பல மாநிலங்கள் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் மக்கள் தொகை அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு பேலன்ஸ் வரக்கூடிய இரண்டு விதமான இந்த மாநிலங்களுக்கு இடையே ஒரு சீரான நிலை வரும் வரை இது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மறுபடியும், ஏன்னா மகளிர் மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது அது வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு செயல்படுத்தப்படும், அது வந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அதனால் அதே போல் வந்து பல கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்திலே பதிலளிக்கக்கூடிய அமைச்சர்களும் வந்து இந்த மறுசீரமைப்பை பற்றி பல முறை அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அப்படிப்பட்ட சூழலில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இதில் வந்து என்ன மிக முக்கியமான விஷயம்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து எண்ணிக்கை குறைக்கப்படாது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை இப்பொழுது 39 இருக்கிறது. அதே அளவில் இருந்தாலும் மற்ற மாநிலங்கள், இப்போ யூபி போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை குறைக்கப்படவில்லை. அதனால் அவர்களுக்கு அதிகமான எண்ணிக்கை தரப்படும் என்றால் ராஜஸ்தானோ, மத்திய பிரதேஷோ, பீகாரோ இவங்கெல்லாம் வந்து எம்பிக்களோட எண்ணிக்கை அங்கே அதிகரிக்கும். ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு, கேரளா இல்லைன்னா ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையிலே அவர்களுக்கு எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அதே நிலை இருக்கும். ஆனால் நீங்கள் சதவிகிதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்று தமிழ்நாட்டோட எம்பிஸ் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் 543ல் 7.18% இருக்கிறோம். ஆனால் இப்படி மாறும் பொழுது அது வந்து 5%, 5.7% குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதில் நம்ம வந்து மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவோம். தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும். இதைத்தான் நம் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் சொல்கிறார்கள். இதற்கு ஒரு தெளிவான பதிலை அங்கே உள்துறை அமைச்சரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட்டோ, நமக்கு ஒன்றிய அரசாங்கம் இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா இந்த பயம், இது வந்து நியாயமான ஒரு அச்சம். இதை நாம் இதில் ஒரு தெளிவு பெற்றால்தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும்.